அரசு இந்தியை திணிக்க முயற்சிக்கிறது. திமுக கண்டன பொதுக்கூட்டத்தில் தலைமை பேச்சாளர் கூறினார். திருப்பூர் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் புதிய கல்விக் கொள்கை மூலம் இந்தி திணிப்பு, நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு என்ற பெயரை முற்றிலுமாக புறக்கணித்தது, நிதி பகிர்வில் பாரபட்சம், தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டை வஞ்சிப்பது போன்றவற்றை கண்டித்து மத்திய ஜனதா அரசுக்கு எதிரான கண்டன பொதுக்கூட்டம் திருப்பூர் பிச்சம்பாளையம் பகுதியில் நடைபெற்றது. வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் மேயர் தினேஷ்குமார் தலைமை தாங்கினார். வடக்கு மாநகர பொறுப்பாளர் தங்கராஜ் வரவேற்றார். பகுதி செயலாளர்கள் ஜோதி ராமதாஸ், மின்னல் நாகராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு விருந்தினர்களாக திமுக தலைமை பேச்சாளர்கள் சாவல்பூண்டி சுந்தரேசன், குடியாத்தம் அன்பு ஆகியோர் பேசினார்கள். சாவல்பூண்டி சுந்தரேசன் பேசுகையில், மும்மொழி கொள்கை என்ற பெயரில் மத்திய அரசு இந்தியை திணிக்க முயற்சிக்கிறது. இந்தி மொழியை திணித்தால் ஜனதா ஆட்சி அழிந்து போகும். எந்த காலத்திலும் இந்தி மொழி திணிப்பை எதிர்த்து போராடுவோம் என்றார். கூட்டத்தில் வடக்கு மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் பெரியார் காலனி எஸ். மணி, மண்டல தலைவர்கள் தம்பி கோவிந்தராஜ், உமாமகேஸ்வரி, சிட்டி வெங்கடாசலம், திருமுருகன் பூண்டி, நகராட்சி தலைவர் குமார், திமுக மாவட்ட நிர்வாகி சிவபாலன், கவுன்சிலர்கள் ராதாகிருஷ்ணன், வேலம்மாள் காந்தி, மாலதி கேபிள்ராஜ், பிரேமல் லதா கோட்டாபாலு, அனுசுயாதேவி சண்முகசுந்தரம் உள்பட திமுக மாவட்ட, மாநகர, ஒன்றிய, பகுதி, வார்டு, கிளை நிர்வாகிகள், அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செய்தியாக தமிழக மக்களிடத்திலே வேண்டுகோள் வைத்திருப்பது, தமிழகம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை ஒவ்வொருவரும் உணர்ந்து அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ப கழகத்துடைய உடன்பிறப்புகள் பொதுமக்களிடத்திலே மத்திய பாஜக அரசு செயல்படுத்தக்கூடிய அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் தவிடுபொடியாக்கி தமிழர்களுடைய உரிமைகளையும் அன்னை தமிழையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் நம்முடைய நடவடிக்கைகள், ஒவ்வொருவருடைய நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்பதை இந்த பிறந்த நாள் செய்தியாக நம்மிடத்திலே தெரிவித்திருக்கின்றார். அந்த பிறந்த நாள் அன்று ஒவ்வொரு கழக உடன்பிறப்புகளும் ஒரு உறுதிமொழியை எடுக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் கீழ்கண்ட உறுதிமொழியை ஒவ்வொருவரும் எடுத்து அந்த உறுதிமொழியை உள்ளத்திலே உணர்ந்து, உள்ளத்திலே தாங்கி அதை நடைமுறைப்படுத்த நாம் ஒவ்வொருவரும் களத்திலே நின்று போராட வேண்டும், தலைவருடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டு உறுதிமொழியை வாசிக்கின்றேன். அனைவரும் தாங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய பகுதியில் எழுந்து நின்று இந்த உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கொஞ்சம் அனைவரும் எழுந்து உங்களுடைய கைகளை நீட்டி இந்த உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி.